சைட் டிஷ் செய்ய போர் அடிக்கிற அன்னைக்கு நமக்கு கை கொடுக்கறது இந்த டிஷ் தான். இது என்ன தெரியுமா? வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி. இதுக்கு நம்ம ஒரு நாட்டு வெள்ளரி ஒன்று எடுத்திருக்கோம். இதோட எண்ட்ஸை கட் பண்ணும்போதே நம்ம கொஞ்சம் இப்படி தேய்ச்சோன்னா அதில் இருக்கிற கசப்பு போகும்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்களா? அதுலேருந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி வரும். இதை நம்ம இதுலேயே இப்படி எடுத்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இப்போ இதை பீல் பண்ணிக்கலாம். பச்சடி செய்யறதுக்கு இந்த வெள்ளரிக்காயை ஹாஃபாக கட் பண்ணி நம்ம பீசஸாக போட்டுக்கலாம். துருவினோன்னா இந்த வெள்ளரிக்காயோட ஜூஸ் நிறைய நமக்கு வேஸ்ட் ஆகிடும். வெள்ளரிக்காய் கன்சியூம் பண்ணும்போது அதோட ஜூஸஸும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால நம்ம என்ன பண்ணலாம், இப்படி ரவுண்டு ஸ்லைசஸாக போட்டு அதுக்கப்புறம் அதை நாலாக வெட்டிக்கலாம். இப்படி ரவுண்டாக கட் பண்ணி அதை நாலாக கட் பண்ணும்போது பச்சடிக்கு ஏற்ற சைஸில் இருக்கும். இந்த வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியோட தாளிப்புக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 சின்ன பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இப்படி நீங்கள் பண்ணாலே இந்த விதையெல்லாம் விழுந்துடும். அப்படி விதை நீக்கப்பட்ட 3 பச்சை மிளகாய், ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி. தாளிப்புக்கு யூஸ் பண்ண போகிற கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாத்தையுமே நல்ல ஃபைனாக பொடியாக சாப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியை தாளிக்கும் போது போடலாம். பாக்கியை பச்சையாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த வெள்ளரிக்காய் மேலேயே அதை நம்ம இப்படி போட்டு வச்சிடலாம். வெள்ளரிக்காய் தயிர் பச்சடிக்கு எல்லா பொருளையும் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். தாளிச்சிட்டா ஃப்ரெஷ்ஷாக அது மேலே ஊற்றிடணும். நம்ம இன்னும் தயிரையும் எடுத்து போட்டு விஸ்க் பண்ணி வச்சிடலாம். ஸோ தட் தாளிச்ச உடனே எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு வெள்ளரிக்காய்க்கு ஒரு 4 கரண்டி நம்ம தாராளமாக தயிர் ஊற்றிக்கலாம். இந்த தயிர் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஸ்கர் இல்லை மத்த வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ தட் பச்சடி சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தயிரில் லம்ஸே இல்லாமல் அது பார்க்கவே நல்லா ஸ்மூத்தாக ஆயிடுச்சு. தயிரை நல்லா விஸ்கில் அடித்து வச்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச இந்த குக்கும்பரும் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் இதில் போட்டுடலாம். லேசாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். பச்சடி தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் லேசாக காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 சீரகம் போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்ச பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டுடலாம். லேசாக ஒரு லெஸ் தேன் அ மினிட் நீங்கள் அது ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த உளுத்தம்பருப்போட கலர் கொஞ்சம் மாறிடும். இதுலேயே மேலாக நம்ம பெருங்காயம் லேசாக தட்டிக்கலாம். ரொம்ப ஹெவியாக இல்லை, லேசாக. இப்போ இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளரிக்காய் தயிர் மிக்சர் கூட போட்டுடலாம். வெள்ளரிக்காய் ஒரு நல்ல தண்ணி காய்ங்கிறதுனால இந்த தயிர் பச்சடி ரெடி ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். முதல்லையே சேர்த்தோம்னா இந்த தயிரோட மிக்சர் அந்த வெள்ளரிக்காய் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நீர்த்து போயிடும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சைட் டிஷ் பண்ண போர் அடிக்கிற அன்றைக்கி இந்த வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியை வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்லாம். மீல்ஸ் கூட நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியும். உண்மையாகவே சோ குட்டுங்க. வெள்ளரிக்காயோட க்ரன்ச்சில் இந்த மிளகா, கருவேப்பிலை, இந்த கடுகோட தாளிப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு. இட்ஸ் அ மஸ்ட் ட்ரை.